டிஎன்டெட்டுக்கான நோட்ஸ் தான் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் டேர்ம் 1. ஸோ இதில் வந்து 10 lakhs அப்படின்றது 1 million, 100 crores தான் 1 billion. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அப்படின்றது வந்து 1, 10, 100 வரும். அடுத்து 1000னா 1000, 10,000, 100,000, மில்லியன்னா மில்லியன், 10 million, 100 million, பில்லியன்னா 1 billion, 10 billion, 100 billion. இப்படி தான் வந்து நம்ம நம்பர்ஸை ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். இது வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஓகேவா? இந்தியன் மெத்தட் அப்படின்னா வந்து நம்ம க்ரோர்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் ஒரு கமா போடுவோம், அடுத்து ஒரு 2 டிஜிட் கமா 2 டிஜிட், அடுத்து 3 டிஜிட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ க்ரோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பெரிய வேல்யூவை. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 lakhs ஆயிடுச்சுனாலே அது வந்து 1 million சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து 100 crores வரும்போது அது 1 billion அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஸோ 1 billion அப்படின்றது 100 crore. இல்லையா? 6th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. பேசிக் தான் ஃபுல்லாக இருக்கும். அடிஷன், சப்ராக்ஷன், அந்த பிக் மாஸ் தியரி இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு என்ன கேட்க சான்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்து தாமஸ் ஹேரியட்ன்றவர் 1562 1621 வந்து இருந்தவர். ஃபர்ஸ்ட் டு யூஸ் அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் வந்து தாமஸ் ஹேரியட். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ப்ராக்டிஸ்க்காக இந்த மொபைலில் இருக்கும் ஆப்பு. அதில் லார்ஜஸ்ட் மெஷர் எதுனா 99,000, அதாவது 1 lakhக்கு 1 கம்மியான ஸ்டெப்ஸ் வரைக்கும் அது கால்குலேட் பண்ணும். மேக்ஸிமம் மெஷர் இது வரைக்கும் இருக்கும். இதில் பாக்ஸ் கொஸ்டின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ 4, 7, 9 இது யூஸ் பண்ணி பாசிபிள் 3 டிஜிட் நம்பர்ஸ் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா வந்து இப்படி எழுதிக்கணும். 1 digit, 10 digit வந்து 100 digitsல எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து 4, 7, 9 போடுறோம். அடுத்து இந்த 7, 9 மாற்றி போடுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம திரும்ப எழுதும் போது மொத்தம் 6 பாசிபிள் வேஸ் வந்து வரும். சரியா? 10^100 அப்படின்றத கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே இது 10க்கும் மேலே அந்த 10 கூகுள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது பேர் கூகுள் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் எதுனா 1, ஹோல் நம்பர் எதுனா 0. சப்ராக்ஷன், டிவிஷன் ரெண்டுமே அசோசியேட் கிடையாது. ஏன்னா வந்து அதில் மாற்றி போட்டோம்னா வேல்யூவே மாறிடும். அதே மாதிரி 0 வந்து அடிக்டிவ், 0 ஆட் பண்ணாலும் ஒன்றுமே வராது, 1 மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ மாறாது. ஸோ இதுதான் ஐடென்டிட்டி. அடுத்து மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். இதெல்லாம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். அதுக்கும் மேலே என்ன வரும் அப்படின்னா குவாட்ரியன், குவின்டிலியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு மில்லியனுக்கு மேலே போனால் பில்லியன், இது வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்து ட்ரில்லியன், குவாட்ரியன், அடுத்து குயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் இன் W வீக்ஸ் இஸ் 7 × W அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து ரேஷியோ அப்படின்ற வேர்டோட ஆரிஜின் எங்கே வந்துச்சு அப்படின்னா வந்து க்ரீக் மெடிவல் இதில் இருந்தால் வந்துச்சு. ரேஷியோன்றது க்ரீக் மெடிவலில் இருந்து வந்துச்சு. ஓகேவா? ரேஷியோ ப்ரப்போர்ஷன் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ லத்தீனில் தான் வந்து ரேஷியோன்றது, அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு ரெண்டையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தது லத்தீனில். ஓகேவா? ஆரிஜின் வந்து க்ரீக்கு, யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து லத்தீனில். அடுத்து ரேஷன் இந்த வேர்டு வந்து ரிலேஷன் ரேஷனல், அதில் இருந்து ரேஷன்றது வந்திருக்கு. ரேஷியோக்கு வந்து யூனிட்ஸே கிடையாது, அது நமக்கு தெரியும். இருக்கிறதுலே இந்த 2 ரேஷியோ கொடுத்து இதில் எது பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பின்னமாக போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எது பெருசுன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னா என்னென்னா 3/2 போட்டுக்கணும். அடுத்து 30/20 போட்டுக்கணும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 வேல்யூ ஈக்குவலாக வந்தால் ப்ரப்போர்ஷனில் இருக்குது, இல்லைனா இல்லை. சரியா? அடுத்து வந்து ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1 unit. 1 unit வேல்யூ கண்டுபிடிக்கிறது யூனிட்டரி மெத்தட். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து அமெரிக்கன் ரியல் டவரோட வேல்யூ இது, அதுக்கு மாடல் இது வைக்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே தான். அடுத்து 54 ரன் எடுக்கணும். 9 ஓவரில் 54 ரன் எடுக்கிறாங்க. 77 ரன் 11 ஓவரில் எடுக்கிறாங்க அப்படின்னா எது பிக்கெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஸ்கூலில் வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 டீச்சர்ஸ் இருக்காங்க, 5 admins இருக்காங்க. இதே 1800 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 300 1800 ஆக எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதாலேயே மற்ற 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்து ஒரு பெரிய பிரேஸ்லெட் இருக்குது, 35 ரெட் 30 ப்ளூ பீட்ஸ் வச்சு கட்டுறாங்க. அதே சின்னதாக வந்து உருவாக்கணும்னா எத்தனை? ஸோ ஒன்றுமே கிடையாது. அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதோட மல்டிபிள்ஸ் 716ஓட அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ் இதோட கம்மியாக வர்ற அளவுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4 வேஸ். ஸோ டீம் ஏ வந்து 52 மேட்ச்சில் 26 வின் பண்ணுறாங்க. இது 3/4 52 வின் பண்ணுறாங்க.
ஸோ வந்து 52க்கு அப்போ 26 வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 52க்கு 36 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எது பிக்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஜாமெட்ரின்றது க்ரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஜியோன்றதுக்கு அர்த்தம் வந்து எர்த்து, மிட்ரான்க மீனிங் வந்து மெஷர். ஓகேவா? 600 அந்த பிஃபோர் கிறிஸ்டில் 600ல் வந்து தேல்ஸ் அப்படின்ற இதை கண்டுபிடிக்கிறாரு. டிடெக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி ஜியாமெட்ரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதை வந்து டெவலப் பண்ணுறது யாருன்னா பிதாகரஸ். க்ரீக் மேத்தமெட்டிஷியன் பிதாகரஸ் தான் அதை வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 180. ஸோ அதை வச்சு ப்ராப்ளம்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இது என்னென்னா விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் இட்ஸ் சப்ளிமெண்ட். ஸோ அந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2/3 ஆஃப் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரினால 180 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2/3 ஆஃப் அந்த ஆங்கிள் தான். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து 4 லைன்ஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வருதுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பிக்டோகிராம் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்டோகிராஃப்ன்றது ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ஈஜிப்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மெசோபொட்டேமியாவில் வந்து 3000 BCயில் வந்து இருந்திருக்கு. அடுத்து ஒரு பிக்சர் வந்து நிறையா அதை மாதிரியே இருக்க நிறையா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுடோக்கு அப்படி